மனோஜ் பாரதி. 1970களின் தமிழ் சினிமாவையே புரட்டிப்பட்ட தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதியின் இழப்பு என்பது அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, திரைத்துறையினருக்கும் ஒரு பேரதிர்ச்சிதான். 48 வயதான மனோஜ் பாரதிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்க கூடாது என்பது அனைவரின் ஆதங்கம். மனோஜ் நடிகர் ஆவதற்கு முன்பு தமிழ் திரையுலகில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இவர் தெற்கு புளோட்டோரியா பல்கலைக்கழகத்தில் நாடக கலைகளை பயின்றுள்ளார். பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்ட பல நடிகர் நடிகைகள் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தார்கள். ஆனால் ஏனோ தன் மகனான மனோஜை வைத்து அவரால் தாஜ்மஹால் திரைப்படத்தை வெற்றி படமாக்க இயலாமல் போனது. அதன் பிறகு சில படங்களில் மனோஜ் நடித்தார். சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம், மாநாடு போன்ற படங்களில் மனோஜ் பாரதியின் கதாபாத்திரம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. ஆயினும் பெரிய பிரேக் எதுவும் கிடைக்காமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். மேலும் முன்னணி இயக்குநர்களான மணிரத்னம், ஷங்கர் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். ஷங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த பிரம்மாண்ட படமான ரோபோவில் ரஜினிக்கு டூப்பாக நடித்தார். பல போராட்டங்களுக்கு பின்னர் 2023 மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இதற்கிடையே உடல்நல கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு சில நாட்களுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பின்னர் தனது வீட்டில் ஓய்வெடுத்தார். நேற்று ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 2006ஆம் ஆண்டு தனது காதலியான நடிகை நந்தனாவை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஆர்த்திகா, மதிவதனி என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மனோஜ் பாரதியின் உயிரிழப்பு பெரும் சோகத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஒரு இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞர். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிக பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்தில் இருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்துக் கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத 2 கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது. முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களை எல்லாம் உறக்கத்தை கெடுத்து விட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு எல்லோருக்கும் வணக்கம். மனோஜ் சமீபமா ரொம்ப என் கூட நெருங்கி க்ளோஸா பழகினாரு.
திருமாணிக்கம் படத்தை பார்த்துட்டு அப்பாவை வேற மாதிரி நீங்க காமிச்சிருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்பேக் வரணும். நான் வந்து இப்போ ஒரு மெடிக்கல் இஷ்யூல இருக்கிறேன், முடிச்சுட்டு நான் வந்து வேற மாதிரி வேற ஃபார்ம்ல வரேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ் வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. அவர் எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்மைலிங்கா, உற்சாகமா, புன்னகை மாறாம தான் பேசிட்டு இருப்பாரு. இந்த இழப்பு வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அப்பாவை வந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா அப்பாவுடைய ஹெல்த்தை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு. அவர் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கணும். அப்பாவுக்காக, அவர் குழந்தைகளுக்காக, அந்த மாறாத புன்னகைக்காக, ஸ்மைலுக்காக வாழ்ந்திருக்கணும். இப்பதான் அப்பாவை பார்த்துட்டு வர்றோம். அது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. மனோஜின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக்கிறேன். அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியல. உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாள் இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னா கூட நம்மன்றது ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் எல்லாருக்கும் நிகழ்வு தான். தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமுத்திரம் படத்துல அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ் கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்காரு, அந்த பக்கம் செந்தில் இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சு ஷூட்டிங் டேஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அப்போதான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் ஒரே அடிதடி நடந்தது. ஸோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, இந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுறது, இதே தாட்ஸ் தான் எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவரு ஷீல்டு வாங்கினாரு கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு, சார் இதான் சார் என்னோட முதல் ஷீல்டு அப்படின்னு. ரொம்ப அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது வந்து 48 வயசுல அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்கறதுக்கு தான் முடியல. ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்காரு. இதுல வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுறாரு, சொல்றாரு. ஆண்டவன் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை எங்களுடைய கலை குடும்பத்தை சார்ந்தது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்கவோ முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம், தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனா இந்த வயசுல வரக்கூடாது. அதை தாங்குற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசுல நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்ற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுல அந்த பையன் மேல அவருக்கு உயிர். அதுலயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையா. நான் ஒரு 7 வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அந்த அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்றது தெரியல. ஆனா இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பா அவங்க குடும்பத்துல நடந்துடக்கூடாது, நடந்துருச்சு. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகையும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன், ஆத்மா சாந்தி அடையலாம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கு. தாங்க முடியாத ஒரு செய்தியா இப்ப டைரக்டர் பாரதிராஜனோட மகன் மனோஜ் பாரதிராஜா மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவிக்கும் குருவாக விளங்கக்கூடியவர். அவரோட மகனை இழந்து நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.
பெற்ற பிள்ளைக்கு நிலைமை தப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகிலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு அந்த ஆண்டவன் அந்த துயரத்தை கருணையின்றி பாரதிராஜா அவரை பொறுத்த வரைக்கும் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள், பெரிய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவுல தமிழ் திரையுலகில் இயக்குனரா அவர் எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவா இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். இந்த குறை வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவுல நடிகராகவும் வெற்றி அடைய முடியல, ஒரு இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு. நேற்று காலையில வந்து தேட்டரை பார்த்தோம். அவர் பேசிட்டு போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசா வரல அதான் எனக்கு குறை அப்படி நேற்று காலோட அத்தனை பேசினாரு. அப்போ வெளியே பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது வந்து எப்படின்னா எப்படிதான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது தெரியல. இந்த வயசுல அவரு இது எப்படி தாங்கிக்க போறாரு, மனைவியோட அப்பா பையன் அவ்வளவு பார்த்து அந்த பையன் தான் இவங்களை பார்த்துருக்காங்க. அவங்க அப்பாவும் பெரிய இடத்துல இருக்காங்க. இழப்ப தாங்கிக்கிற மனைவி ஒரு குழந்தை எல்லாருமே இன்னைக்கு பெரிய அதிர்ச்சியும் பெரிய இழப்பையும் சீரா கொடுத்து இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் உங்கள் ஆத்ம சாந்தி அடைய நம்மளை இறைவனை மனோஜ் அவர்கள் வந்து காலமானது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இது ஒரு சின்ன வயசு, இது வந்து இறந்து போறதுக்கு உண்டான வயசு அல்ல. குரு பாரதி ராஜா சார் அவர்கள் என்ன மாதிரி அவர் எப்படி அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வு. ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலுக்கு. 1970களின் மத்தியில அப்படின்னா கிராமத்துல கற்பனை வளத்தோடு இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை risk எடுத்து ஒரு மனிதன் இங்க வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டம் இல்லாம கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்க கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதி ராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதி ராஜான்னு பேசிட்டே இருக்கான். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். மனோஜ் 48 வயது. முரளி சாரும் ஒரு கடல் பூக்கள் படத்தில் நடிச்ச பொழுது முரளி சார் வந்து இந்த பற்றி சொல்லுவார். அவருக்கு அவ்வளவு கனவுகள் இருக்கு, அவ்வளவு திறமைகள் இருக்கு, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்கு தெரியல அப்படின்னு மனைவி படத்துல முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45 46 வயசுல, தம்பி 48 வயசுல கடல் பூக்கள் 2 உருண்டு போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். 48 வயசுல இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணும்ன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்ப என்னப்பா பண்ற அடுத்து எதுவும் வேலை செய்யா, அப்பா பேரை நீ காப்பாத்தலையா, ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில சராசரி மனிதனாகவும் ரூம்குள்ள போய் ஆசை பேச முடியல.
வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் அந்த 48 வயதில் இருக்கக்கூடிய மரணத்துக்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நான் கிராமத்தில் இருந்தவனாக உணர்றேன். தனது யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ன்றது சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றத ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறி அந்த சூழல் தான் அந்த தம்பியோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்த தம்பியுடைய ஆத்மா சாந்தி அடையவும், கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமா எல்லாரும் பாரதிய ராஜா சார்பை அந்த துயரத்துல பங்கேற்பாங்க. இந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தி கடவுள். யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது? மரணம்ன்றது தவிர்க்க முடியாதுதான் எல்லாருக்கும் வரணும். ஆனா இந்த இளம் வயசுலயா இந்த பிள்ளைக்கா ஊருக்கு எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும் சொல்லி கொடுத்துறாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி நம்ம உருவாக வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்துல எப்படி இருக்குதுன்னு காட்டி கொடுத்துருங்க. ஒரு அப்பாவா அவருக்கு போய் நாங்க என்ன ஆறுதல் சொல்றது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாதுங்க. இந்த வயசுல மனம் வாழக்கூடாது. வாழ தோங்குற வயசு. வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் உணர்ச்சி வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய டாக்டர் பையன், உங்கள்கிட்ட எவ்வளோ எளிமையா பேசுறாரு. சார் சார் ஜாலியா பேசுறாங்க. ரொம்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நானு சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையன் மனோஜம் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்றாங்க, மனோஜ் எம்மாலாம் சொல்லுவாரு. அவங்க எங்க வீட்டு சாப்பாடு ருசி பற்றி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொல்லுவாங்க. எங்க குடும்பத்தோடய பசங்க பிள்ளைய பறிகொடுத்துருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் வீட்டு கொள்ளையும் இந்த வயசுல போக வேணாம். கடவுளுக்கு வேண்டியிருந்தாதான் மரணம் வரட்டும். இந்த வயசுல யார் பிள்ளைக்கும் வர வேணாப்பா. எந்த இடத்துல பார்த்தாலுமே என்னென்ன உரிமையோட பாசம் சமீபத்துல அவர் கூட விருமன் படத்துல நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்தில் சாப்பாடு சமைச்சு கார்த்தி சுரேஷ். ஸோ இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இறைவன் கொடுக்க கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குநருடைய செல்வ செழிப்போட வளர்ந்த ஒரு பையன்கள் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமா நேசிச்சு பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இவ்வளவு சின்ன வயசுல அவனை இழந்துட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க அது மாதிரி எனக்கு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா குடும்பத்தார் சார்பாக இந்த நடிகர் சங்கத்தின் சார்பாக எல்லாம் அவன் ஆசீர்வாதம். இருந்த வயதில் நல்லவர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு, மிகப்பெரிய சோகம். இது நம்ம ஆறுதல் சொல்லி கேட்கிறது. இறைவன் இது தாங்கக்கூடிய மன உறுதியை நல்லவர்களுக்கு கொடுக்கணும். தம்பி மனோஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிலையில் உழைப்பார்கள் என்று சொல்றது. டைரக்டரும் நடிகரும் நண்பர் மனோஜ் அவர்கள் இல்லை. இப்பதான் ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு படத்துடைய அவரை பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். உதவியாளர் ரவிசங்கர் ஏகே வருஷம் சொன்ன படத்துல நான் தான்
மனோஜ்குமார் மனோஜை ரெக்கமெண்ட் பண்ணி மனோஜ்குமார்ட்டையும் பேசி டைரக்டர்ட்டையும் பேசி மனோஜ் அந்த படத்துல நடிக்க வச்சு அவருக்கு நல்ல பேரு. இந்த படமும் நல்ல ஹிட் ஆச்சு. இன்னும் பெரிய சாதனைகள் புரிய காட்டுல இளமையிலேயே அவருடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு முடியல. அது வந்து டைரக்டர் வந்து என்னால சந்திக்கவே முடியல. இந்த இப்போ வராதீங்க சிஎம் வராரு 12 மணிக்கு மேல அவரை சந்திக்க முடியல. அவனுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் பேசிருங்க சார் ஒரு நிமிஷம் இன்னைக்கோட இழப்பு காண முடியாத ஒரு விஷயம். அதை விட டேரக்டருக்கு எந்த வகையிலும் நம்ம ஆத்ம சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரமா அவர் வந்து சிவப்புராஜாக்கள் 2 படம் இயக்கிறதா இருக்காரு. அது சம்பந்தம் அவங்க கூட டிஸ்கஸ் கூட பண்ணாரு. சமீபத்தில் அவருக்கு இருதய ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்கணும் முயற்சி பண்ண அதுக்குள்ள இப்படி ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி வந்து இறங்கிருக்கு. இடியில என்ன சொன்ன மாதிரி நம்ம என்ன ஆறுதல் சொல்றது. அப்பா உயிரோட இருக்கப்ப புள்ள தவறிட்டு அந்த வலியும் வேதனையும் சொல்ல முடியாத ஒண்ணு. எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கின அப்பா பாரதிராஜா அவர்கள் இந்த இதையும் கடந்து நல்லபடியா வரணும் நான் இறைவன் வேண்டிட்டேன். மனோஜுடைய ஆத்ம சாந்தியுடைய இயக்குனர் சுவாமி சார்பா எல்லாம் நன்றி. சின்ன வயசுலயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல திரையுலகுக்கே இது கொடுத்திருக்கு. எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. கண்டோலன்ஸ முதல்ல நான் தான் தெரிவிச்சேன். இப்போ உள்ள போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன் அவரும் இன்னைக்கு இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவரு எவ்வளவு ஒரு துயரத்துல இருக்காருன்றத நேரடியா பார்க்க முடிஞ்சது. அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சேன். கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதி ராஜா அவர்கள். இன்னைக்கு அவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றதுதான் உண்மை. சின்ன வயசுலயே அவரு மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல. எனவே அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கேட்கிறேன். நன்றி. மரணம் இயற்கை சம்பந்தப்பட்டது, எல்லாருக்குமே வரும். ஆனா இந்த சின்ன வயசுல மரணம்ங்கிறது இந்த கேள்வி இந்த செய்தி அறிந்தது என்னாலே தாங்க முடியல. இந்த பாரத சார் எப்படி தாங்கிக்க முடியும்? என்னுடைய பயமே அதுவாக நான் இங்க வரதுக்கே தாங்கிட்டே இருக்கேன். என்னன்னா இது வந்து இந்த விஷயத்த எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்றது. ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயத்த மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. இப்போதைக்கு நம்ம அப்பாக்கள் மகன்களும் இயற்கை எழுதுவது காலத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பு மகன் மனோஜ் அவர்களுடைய மறைவு உண்மையிலே திரையுலகிற்கு மட்டுமல்ல பாரதி ராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு. பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய குரலை ஆரம்பித்தார். தன்னுடைய ரசிகர்களிடமே அவ்வளவு பாசமான ஒரு கலைஞன். தன்னுடைய மகனிடம் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார், அவர் எப்படி வளர்த்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாசமான தந்தை இன்று தன் மகனை இழந்திருப்பது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. அவர் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கு. அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் மன வலிமையும் உடல் வலிமையும் அன்பு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு இயற்கையும் நம்புகின்ற அனைத்து சக்திகளும் அவர்கள்
இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம். அவர் இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறது. அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில அவரும் ஒரு முத்திரையை பதித்து 40 வயது அப்படிங்கிறது ஒரு வயது இல்லை. இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரித்து சென்றிருக்கின்றார். அதனால் ஐயா பாரதி ராஜா ஐயாவுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு மட்டுமில்லாம ஐயா அவர்கள் இதிலிருந்து வேகமா மீண்டு வரணும் அப்படிங்கறத எங்களுடைய பிரார்த்தனை. இதற்கு முன்பு பாரதி ராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில பார்த்துட்டு வருவேன். ஒரு முறையும் பீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க. இது புத்திர சோகம், சோகத்திலேயே பெரிய சோகம். நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தமிழர்களுக்காக தமிழர்களுடைய வாழ்வியலை அந்த மக்களிடமே சென்று அந்த மக்களை கதாநாயகனாக மாற்றி சாமானிய தமிழனை திரையுலகிலே கதாநாயகனாக்கி நம்முடைய கதைகளை உலக அளவில் எடுத்துச் செல்லக்கூடிய தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்து தமிழினத்தினால் மறக்க இயலாத ஒரு கலைஞனுடைய இல்லத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயரம் தமிழினத்தினுடைய துயரமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை எல்லாம் சிந்திக்க வைத்து, அழ வைத்து, சிரிக்க வைத்து, மகிழ வைத்து, அழகு பார்த்த ஐயா பாரதி ராஜா அவர்கள் தமிழினத்தினுடைய கோரிக்கைகளுக்காக, நியாயங்களுக்காக வீதியில் இறங்கிய ஒரு மாபெரும் கலைஞன். இந்த இனத்தினுடைய அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எதிர்ப்பை காட்டிய துணிச்சல் மிக்க ஒரு படைப்பாளி. எதற்கும் அஞ்சாத, அனைத்தையும் கேள்வி எழுப்புகின்ற, தமிழர்களுடைய அழகியலை காட்சிப்படுத்திய ஒரு கலைஞனுடைய இல்லத்தில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை நொறுக்குகின்ற இந்த துயரத்திலே நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் இனத்தினுடைய கதையை, இலக்கியத்தை திரையுலகிலே காட்டிய ஒரு மாபெரும் கலைஞனுடைய இந்த நெருக்கடியான சமயத்தில் நாம் அனைவரும் அவரோடு துணை நிற்கிறோம் என்பதை இச்சமயத்திலே மே 17 இயக்கத்தின் சார்பாக தெரிவிக்கிறேன். ஒரு நிமிடத்துக்காக வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் எடுத்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் அவருடைய பாரதிய ஜனதா அவ்வளோ இதுவா இருக்குன்னா ரொம்ப அவர் அப்படியே கலர்ந்து போய் வைக்க கூட ஃபீல் அவரால் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்ல மனிதர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய மாதிரி பழகாம பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே பழகிறது தான். வணக்கம். இயக்குனர் இமயத்துக்கும் எனக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தரான என்ன மூத்த பிள்ளைங்கிற அளவுக்கு தான் என்ன வச்சிருப்பாரு. வெளியில என்ன நண்பன் சொன்னாலும் அவங்க ஐயா ஒரு அம்மனா ஒரு பிள்ளையதான் வச்சிருந்தாரு. அப்படி ஒரு 15-20 ஆண்டுலாம் அந்த குடும்பத்தோட நான் வாழ்ந்துட்டேன். அப்படி வாழ்ந்துட்டு இன்னைக்கு கூட பிறந்த எனக்கு ஒரு பிள்ளை மாதிரிதான் அதை இழந்து நிக்க. அது ஒரு உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். அது எனக்கும் சேர்த்துதான். உத்தர சொல்ல எனக்கும் உண்டு. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அழிவு வேதனைய நம்ம இருந்து பிள்ளை இழக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையானது. இந்த உலகத்துல ருத்ர சோகம்னு சொல்லக்கூடிய அந்த சோகத்தை நிற்கிறது துடித்து கொண்டிருக்கிறாரு. இத்தகைய ஒரு மாபெரும் இயக்குனர் இமயம். இதுதான் காலத்தை நம்ம வெல்ல முடியாது என்பதை காலம் நம்மளை வென்று விடும்.
நான் எங்க போனாலும் சொல்லுவேன் இயற்கை உணவு பத்தி. நான் ஒரு பிரியாணிகரை வச்சிருந்தோம், அந்த உணவுல என்னென்ன மறைக்கணும், நம்ம உடம்பு எவ்வளவு முக்கியம், நம்ம ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம், அதுதான் நான் இப்ப சொல்லுவேன் எல்லாருக்குமே. இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடங்கள் அப்படி வெறும் ஒரு இரங்கல் மட்டுமல்ல, நம்ம வேதனைப்படுவதில்லை, வேதனையோட கொடுப்பது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள். அதான் பத்திரிகையாளர் கூட உங்களுக்கு தெரியும், புகப்பல் வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ இரவு உணவுகள், நள்ளிரவுல சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், இதெல்லாம் இருந்து நம்ம உண்மையாவே இயற்கைக்கு மாற வேண்டும். எத்தனையோ சித்தர்கள் எவ்வளவு பேர் நமக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி உணவு வருதுங்க, நேரத்துல சாப்பிட்டுருங்க, இதை பயன்படுத்துங்க, இயற்கை உணவுகளை, கீரைகளை, இதயத்துக்கு ஒரு கரிஞ்சீரகம் சாப்பிடுங்க, ஒரு நெல்லிக்கண்ணி சாப்பிடுங்க, கீரை வகைகள் எடுங்க, கொஞ்சம் சாதம் இருக்கட்டும், 50% காய்கறிகளும், ஒரு 20% புரோட்டீனும், ஒரு 30% 20% மாவுச்சத்து உடம்புக்கு தேவைன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இயற்கை உணவு நேசிப்போம், இத்தகைய நோய்களை நம்ம தடுக்கிறதா உறுதி எடுப்போம். இந்த நேரத்துல இந்த வேதனை எனக்கு உண்டு. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தவங்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தெரிந்தது, எங்கு சென்றாலும் ஐயா கூட தான் இருப்பேன். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வெட்டி இந்த கொரோனா காலத்துல தான் கொஞ்சம் விலகி இருந்தேன். அந்த மாதிரி மனோஜி என்னை சொல்லுவான், மனோஜி அண்ணே வளர்ந்த குழந்தை நீங்க முத்தம் கொடுப்பான் எனக்கு கட்டி பிடிச்சி. அப்படி ஒரு பிள்ளை இன்னைக்கு நான் இழந்து நிற்கிறோம், கண்ணீரும் வேதனையோடு. என்ன சொல்றது, எவ்வளவோ உணவு முறையில தான் நம்ம அதிக கவனம் எடுக்கணும் தான் இந்த நேரத்துல தமிழக மக்கள், உலகெங்கும் வாழும் மக்களுக்கு எங்க சேலம் வர தொழிலாளர் சார்பாக சொல்லிக் கொடுத்தது உங்கள் சார்பாக நன்றி.